கேள்வி பதில் கொஸ்டின் ஆன்சர் குழந்தையில இருக்கிறீங்கல்ல, கரெக்டா பேரா இருக்கீங்கல்ல? இன்ஷா அல்லாஹ். கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாக எம் முகமது நபீல், எம் நபீஸ் நெய்னார் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கமுஸ்ஸலாம். அண்ணா இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக பட்டியலில் பதில் சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ் பதில் தருகிறேன் தம்பி. கேள்வி 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கிழமை எது? திங்கட்கிழமை. கேள்வி 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்கள்? கிபி 571 ரபியுல் அவ்வல் 12. கேள்வி 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை பேர் என்ன? அப்துல்லா. கேள்வி 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் பேர் என்ன? ஆமினா. கேள்வி 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாட்டனார் பேர் என்ன? அப்துல் முத்தலிப். கேள்வி 6. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கல்பாவில் அடித்தபோது எத்தனை நீரூற்றுகள் பீரிட்டு என்றதாக இறைவன் கூறுகிறான்? 12 நீரூற்றுகள் பீரிட்டு எழுந்தது. கேள்வி 7. 7 இரவுகளும் 8 பகலும் தொடர்ந்தால் போல் எந்த சங்கத்திற்கு வேதனை இறக்கப்பட்டது? 6 சமுதாயத்திற்கு வேதனை இறக்கப்பட்டது. கேள்வி 8. குர்ஆனின் இதயம் என்று கூறப்பட்ட சூரா எது? சூரத்துல் யாசீன். கேள்வி 9. சொர்க்கத்தில் இருக்கார் என்று இறைவன் கூறுவது எது? பசி, நீர், வானம், வெயில், தாகம். கேள்வி 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை எப்போது இறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பது முன்னே இறந்து விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலே இருந்து கேள்வி பதில்கள் துவங்கி இருக்கின்றன. அதை தொடரும் விதமாக அடுத்து ஏ அர்ஷத் அகமது, ஏ அனஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கமுஸ்ஸலாம். கேள்வி பதில். கேள்வி 1. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து வஹீயை கொண்டு வந்த வானவர் பெயர் என்ன? ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறங்கிய வஹீ எது? அல் குர்ஆனின் 96வது அத்தியாயத்தில் முதல் 5 வசனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள்? 3 ஆண்டு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனையாவது வயதில் வஹீ இறங்க ஆரம்பித்தது? 40ஆம் வயதில் வஹீ இறங்க ஆரம்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் எந்த பள்ளத்தாக்கில் மக்கா காஃபிர்கள் அடித்து விட்டார்கள்? ஷஹாபே அபி தாலிப். முஸ்லிம்கள் பள்ளத்தாக்கில் எத்தனை வருடங்கள் இருந்தனர்? 3 ஆண்டு இருந்தார்கள். நபித்துவம் பெற்ற பிறகு எந்த ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்? 10ஆம் ஆண்டில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார். மிஹ்ராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவாரி செய்த வாகனத்தின் பெயர் என்ன? புராக் வாகனம். நூஹ் நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கிவிட்டது என குர்ஆனில் கூறுகிறது? ஜூதி மலையில் ஒதுங்கியது என குர்ஆன் கூறுகிறது. அல் குர்ஆனில் மனனம் செய்த முதல் மனிதன் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உள்ளவற்றின் இரண்டை கூறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் மற்றும் ஃபிரௌனின் உடல். குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணியா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் திருமறையில் கூறும் பெண்மணியா? ஃபிரௌனின் மனைவி, இம்ரானின் புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். இவர்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எம் முகமது இசா, எம் ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முக்கியமான சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்றியா? வ அலைக்கும் ஸலாம். இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன் ஹாரி. கேள்வி 1. எந்த கலிஃபா காலத்தில் குர்ஆன் ஷரீஃப் 3 பேருக்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில். கேள்வி 2. குர்ஆன் ஷரீஃப் 1 சேர்த்த சஹாபி யார்? ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேள்வி 3. குர்ஆன் முழுவதும் எத்தனை ஆண்டுகளில் அருளப்பட்டது? 23 ஆண்டுகளில் அருளப்பட்டது. கேள்வி 4. தொழுகை என்றால் என்ன? உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுகை என்று பெயர். கேள்வி 5. பர்து என்றால் என்ன? வாழ்க்கையில் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. கேள்வி 6. சுன்னத் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியவை, செய்தவை, அங்கீகரித்தவை அனைத்தும் சுன்னத்தாகும். கேள்வி 7. வாஜிப் என்றால் என்ன? இதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. கேள்வி 8. முஸ்தஹப் என்றால் என்ன? செய்தால் நன்மை, செய்யாமல் இருந்தால் தீங்கு இல்லை. சரி, நீயே கேட்டுக்கிட்டே நானும் கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளு, சொல்கிறேன். கேள்வி 10. கிப்லா திசை என்றால் என்ன? நாம் இருக்கும் ஊரில் கஅபா என்ற திசையில் உள்ளதோ அதுவே கிப்லா திசையாகும். கேள்வி 11. வாங்கில்லாத தொழுகை எது? 2 பெருநாள் தொழுகை. கேள்வி 12. சஜ்தா அல்லாத தொழுகை எது? ஜனாஸா தொழுகை. கேள்வி 13. தாய் வயிற்றில் பிறக்கலாம் யார்? நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி 14. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி யார்? நமது தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி 15. நமது தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையாகும். கேள்வி 16. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் எந்த வார்த்தையை உச்சரித்தார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையா? அழகா சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கேள்வி மாத்தி சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அழகான மழலை மொழியில ஞாபகம் வச்சு அந்த கேள்விகளை கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேள்விகள் அவங்க மனப்பாடம் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய இல்மலை பறக்கச் செய்வானாக. அடுத்தபடியாக அவர்களை தொடர்ந்து ஜே முகமது ஆதில், எம் முகமது ஆஷிக். அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி பதில். கேள்வி 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் எப்போது இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது அடைந்த போது இருந்தார்கள். கேள்வி 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் இறந்த பின்பு அவர்களை வளர்த்தியவர்கள் யார்? அப்துல் முத்தலிப். அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை பேர் அபூ தாலிப். கேள்வி 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த பெண்மணி யாரு? உம்மு ஐமன். கேள்வி 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலூட்டி வளர்த்தியவர்கள் யார்?
ஹலிமா அம்மா. கேள்வி 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் என்ன வேலை செய்தார்கள்? ஆடு மேய்க்கும் வேலை செய்தார்கள். கேள்வி 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் ஆவதற்கு முன்பே குறைஷிகள் கஅபத்துல்லாவை புதுப்பிக்கும் போது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது என்ன? 35 வயது. கேள்வி 7. கேள்வி 8. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவியின் பெயர் என்ன? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கேள்வி 9. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது எத்தனையாவது வயதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே திருமணம் முடித்தார்கள்? அப்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே வயது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது 25, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வயது 40. கேள்வி 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணக்கும் போது மஹராக எதை கொடுத்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாட்டுக்களை மஹராக கொடுத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இவர்களை தொடர்ந்து ஆர் ரியாஸ் முஸ்தாக் ஏ அசான் அவர்கள் உங்களுக்கு முன்னையில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 25 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 65 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த போது கன்னிப்பெண்ணா விதவையா? 2 திருமணம் முடிந்து பின்னர் விதவையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவியால் அதிகம் நேசித்த மனைவியார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைய காலத்தில் இருந்த பட்ட பேர் என்ன? தாஹிரா, பரிசுத்தமானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் யார் மூலம் குழந்தை பிறந்தது? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாரியத்துல் கிப்தியா. மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை பெயர் என்ன? இப்ராஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனை குழந்தை எத்தனை வயதில் வஹி இறங்கியது? 40ஆம் வயதில் வஹி இறங்க ஆரம்பித்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகன் இப்ராஹிம் அவர்கள் இறந்தபோது நடந்த முக்கிய நிகழ்ச்சி என்ன? சூரிய கிரகணம் ஏற்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபி பரம்பரை சேர்ந்தவர்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யானை ஆண்டு அழைக்கப்படுகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு சென்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு சென்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமது ஆரம்ப காலத்தில் செய்த தொழில் என்ன? குறைஷி ஒருவரிடம் குவிக்கு ஆடுகளை மேய்க்கும் வேலையை செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையாவது வஹி இறங்க ஆரம்பித்தது? 40ஆம் வயதில் வஹி இறங்க ஆரம்பித்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் முதலாக வஹி இறங்கியது? மக்காவில் ஜபலே அவ்வல் என்று சொல்லப்பட்ட கூடிய மலையில் ஹிரா என்ற குகையில் இறங்கியது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இவர்களுடைய இல்மில் பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக இவர்களை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இறுதியாக
ஏ அபுரா தஹசின், ஏ ஆபியா தஹசின். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத பல தகவல்கள் பதிலில் அமைஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் மதுஹபுகளை குறித்துண்டான அந்த இமாம்களை குறித்துண்டான செய்திகளை எவ்வளவு ரத்தின சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு ரத்தின சுருக்கமாக இவர்கள் சொல்லுவார். எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாய். ஈயுலக ரஹ்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகுண மக்களிடம் மீது அல்லாஹ்வின் பெயரை உரித்தாக. அன்பிற்கினிய சகோதரி அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 100 கோடி இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் கடைபிடித்து தொழுக வேண்டிய 4 மதுஹபுகளை ஏற்படுத்திய இமாம்களின் வாழ்க்கை சுருக்கத்தை விளக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி 1. இமாம் அபூ ஹனீஃபா என்றவர் யார்? அவர்களுடைய இயற்கை பெயர் என்ன? அவர்களின் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் பெயர்கள் கூறுவீர்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபா என்ற ஈராக்கில் பிறந்தார்கள். அவர்களின் இயற்கை பெயர் நுஃபான் இப்னு சாபித் என்பதாகும். குர்ஆன் ஹதீஸ்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு பட்டு ஹனஃபி மத்ஹபை ஏற்படுத்தியவர்கள் சஹாபாக்கள் எனப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஹனஃபி மத்ஹபை தோற்றுவித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சாலா இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அமீர் இப்னு வாசியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்கள் ஆவார்கள். கேள்வி 2. ஹனஃபி மத்ஹபை பின்பற்றுவோர் அதிகமாக எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர்? ஹனஃபி மத்ஹபை பின்பற்றுவோர் மொத்தம் 18 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் துருக்கி, பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஜோர்டான், இந்தோனேஷியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளை பின்பற்றுகிறார்கள். கேள்வி 3. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி இறந்தார்கள்? அபூ ஜஃபர் என்பவனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு இறந்தார்கள். கேள்வி 4. மாலிக் மத்ஹபின் வழிகாட்டியார்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகும். கேள்வி 5. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வேறு பெயர்கள் என்ன? அப்துல்லா, இமாமுல் மதீனா என்பது அவர்களின் வேறு பெயர்கள் ஆகும். கேள்வி 6. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தந்தை எங்கே எப்போது பிறந்தார்கள்? தந்தை யார்? என்ன பெயர்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 95ஆம் வருடம் பாலஸ்தீனத்தில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தை பெயர் முகமது அனஸ் என்பதாகும். கேள்வி 7. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எத்தனை வயது வரை வாழ்ந்தார்கள்? எங்கே எப்போது இறந்தார்கள்? 84 வருடங்கள் வரை வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 179 ரபியுல் அவ்வல் மாதம் 10ஆம் தேதி உலகை விட்டு மறைந்தார்கள். கேள்வி 8. இமாம் மாலிக் மத்ஹபை பின்பற்றும் நாடுகள் எவை? எத்தனை பெயர்கள்? மாலிக் மத்ஹபை பின்பற்றும் நாடுகள் மொத்தம் 8 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பின்பற்றுகிறார்கள். பாலஸ்தீன், லெபனான், எகிப்து, சவுதி அரேபியா, ஏமன், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பின்பற்றி வருகின்றார்கள். கேள்வி 9. ஷாஃபி மத்ஹபின் வழிகாட்டியார்? அபூ அப்துல்லா எனும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகும். கேள்வி 10. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தந்தை பெயர் என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தந்தை பெயர் இத்ரீஸ் என்பதாகும். கேள்வி 11. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? எங்கே வாழ்ந்தார்கள்? எத்தனை வயது வரை வாழ்ந்தார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150ஆம் வருடம் பிறந்தார்கள். மக்காமா நகரில் 54 வயது வரை வாழ்ந்தார்கள். கேள்வி 12. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்போது இறந்தார்கள்? எங்கே இறந்தார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 204ஆம் ஆண்டு பிறந்தார்கள். ரஜப மாதம் எகிப்து நாட்டின் கிராபா என்னுமிடத்தில் இயற்கை எழுதினார்கள். கேள்வி 13. ஷாஃபி மத்ஹபை பின்பற்றும் நாடுகள் எவை? எத்தனை பேர்? ஷாஃபி மத்ஹபை பின்பற்றும் நாடுகள் மொத்தம் 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் மொரோக்கோ, அல்ஜீரியா, துனிசியா,
பூட்டான், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளை பின்பற்றி வருகின்றார்கள். கேள்வி 14 ஹன்பலி மதத்தின் வழிகாட்டியார்? அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகும். கேள்வி 15 ஹன்பலி இமாம் அவர்களின் இயற்கை பெயர் என்ன? அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகும். கேள்வி 16 ஹன்பலி இமாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஹன்பலி இமாம் அவர்களின் தந்தை பெயர் ஹன்பலு ஷைபானி என்பதாகும். கேள்வி 17 ஹன்பலி இமாம் அவர்கள் எங்கே எப்போது பிறந்தார்கள்? எத்தனை வரை வாழ்ந்தார்கள்? எங்கே எப்போது இறந்தார்கள்? ஹன்பலி இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 164ஆம் ஆண்டு பிறந்தார்கள். பக்ரைன் நகரில் பிறந்தார்கள். 77 வயது வரை வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 241ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் இறப்பெய்தினார்கள். கேள்வி 18 ஹன்பலி மதத்தை பின்பற்றும் நாடுகள் எவை? எத்தனை பெயர்? ஹன்பலி மதத்தை பின்பற்றும் நாடுகள் சவுதி அரேபியா, லெபனான், சிரியா போன்ற நாட்டு மக்கள் பின்பற்றி வருகின்றார்கள். நன்றி தோழி அவர்களே, மிக்க நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உலக முஸ்லிம் அனைவரையும் இந்த மதகுகளை பின்பற்றி பரிபூர்ண இஸ்லாமியனாக வாழ வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இல்மிலே பெரும் பரக்கத்தை செய்தல் புரிவானாக. ஹனபி மதகபை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 15 கோடி அப்படின்னு குழந்தை சொல்லிச்சு. கிட்டத்தட்ட 75 கோடிக்கும் மேலாக உலகளவிலே ஹனபி மதகபை பின்பற்றக்கூடிய மதகபீன்கள் இருக்கின்றார்கள், ஹனபியாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம்களை பின்பற்றி அவர்களுடைய வழித்தடத்திலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி பதிலினுடைய நிகழ்ச்சி நிறைவுற்றது. அடுத்து ரொம்ப நேரமா